அப்படி ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க. யார் அப்படின்னா, அவங்க ஒரு நான் கிறிஸ்டியன். அவங்க ஏதோ ஒரு வியாதியில இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு இந்த வியாதி நீங்கிடும் அப்படின்ட்டு. அவங்க என்கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, நான் ஒரு நிலத்தை வித்தனா அதுக்கான ப்ராஃபிட்டை நான் பார்ப்பேன், அந்த மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட நான் ஏற்றுக்கொண்டேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நிறைய பெனிஃபிட் இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். யாக்கோபு 5:10 எப்படியோ சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல ஒருத்தன் வியாதிப்பட்டிருந்தா, ஒருத்தன் வியாதிப்பட்டிருந்தா அவனை வந்து மூப்பர் இடத்துல கொண்டு வாங்க, அவர் என்ன ஊசி ஜெபம் பண்ணுவாரு, அவர் ஜெபிக்கும் போது அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல அவன் வியாதி வந்து மாறுது, ஒரு அற்புதம் நடக்குது அவங்களோட வாழ்க்கையில. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கீழே கர்த்தர் அவனை எழுப்புவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் பாவம் செய்திருந்தா அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இலவசமா முதல்ல வியாதியில இருந்து விடுதலை கிடைக்குது. ரெண்டாவதா கர்த்தர் அவனை எழுப்புவாரு. மூணாவதா அவனுடைய பாவங்கள் எல்லாம் இலவசமா மன்னிக்கப்படுது. சோ நம்ம ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளோட வாழ்க்கையில இலவசமா நிறைய காரியங்கள் கிடைக்குது. அதுல முதல்ல வியாதி நமக்கு மாறுது. ரெண்டாவது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் இலவசமா மன்னிக்கப்படுது. மூன்றாவதா நம்ம அவருடைய ராஜ்யத்துல நம்ம சேர்த்துக் கொள்ளப்படுகிறோம். ஏன்னா அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென்.